வணக்கம். தமிழ் மூவியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோவை போடுறோம். இது வரைக்கும் நம்ம வாரம் வீக்லி மீட்டப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் வீடியோவாக ஒன்றும் போடல. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு புது வீடியோ போகலாமே அப்படின்ட்டு சிங்கம் ஒன்று அப்படின்னு நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ போட போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஹாட்டான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அது என்ன ஹாட்டான டாபிக் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் ப்ராம்ப்ட் இன்ஜினியர். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியர்னால் என்னன்றது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியர் என்ன பெருசாக ஒரு வேர்டாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து பழைய ஐட்டத்தை தான் புதுசாக கொண்டு வராங்க அப்படின்ட்டு. ஸோ முன்னாடி என்ன நடக்கும்னா நம்ம வந்து கூகுள் பண்ணுவோம். கரெக்டாக கூகுள் பண்ணுறதில் 10 வழிகள் இந்த மாதிரி கூகுள் பண்ணுங்கள், நீங்கள் கூகுளே வந்து இது பண்ணிடலாம், அந்த மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் இருக்கும். கூகுள் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு புக்கே இருந்துச்சு. ஸோ நான் அப்போவே நினச்சேன், லைக் ஆஃபீஸில் நம்ம என்ன பண்ணுறோம், கூகுள் பண்ணி கரெக்டாக டேட்டா எடுத்துகிட்டு வரோம். கரெக்டாக எங்கெல்லாம் கோடு இருக்குது, என்ன கோட் ஃபிக்ஸ்லாம் இருக்குன்றதை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த கோட் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதை கொண்டு வந்து போடுறோம், முடிஞ்சு. ஸோ கரெக்டாக கூகுள் பண்ண தெரிஞ்சால் நம்ம வேலையை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ எக்ஸாக்ட்லி சேம் திங் தான். இப்போ ஆஃபீஸில் வந்து பெருசாக யார் பெரிய அறிவாளியாக இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை, கரெக்டாக யாருக்கு கூகுள் பண்ண தெரியுது அப்படின்றது தான் மேட்ரு. அதே தான் இப்போது ஏஐ, அந்த கூகுள் அப்படியே தூக்கி வச்சுட்டு ஏஐ மாடல் அப்படின்னு போட்டிருங்க. ஸோ அதில் யார் வந்துட்டு கரெக்டாக அந்த கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்க போகுது. அதுதான், அதை கரெக்டாக கேள்வி கேட்குறதுக்கு படிக்கிறது தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படின்றாங்க. ஸோ இது பெரிய ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர்னால் பெரிய இன்ஜினியர் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கேள்வி கேட்குற எல்லாருமே ப்ராம்ப்ட் இன்ஜினியர் தான். இப்போ நம்ம ஏஐயில் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ChatGPTயில் போயிட்டு ஹாய் ஹவ் ஆர் யூன்னு கேட்டிங்கன்னா யூ ஆர் அ ப்ராம்ப்ட் இன்ஜினியர். ஸோ அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கு என்னெல்லாம் படிக்கிறது, எப்படி படிக்கிறதுன்னு நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ பைத்தான் படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ப்ராம்ப்ட் பண்ணலாங்க, இந்த மாடல்ஸ்லாம் கொண்டு வரலான்ற மாதிரி நிறைய அதில் க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ இட் இஸ் கோயிங் டு க்ரோ அ லாட் இன் த நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்துட்டோன்னு சொல்லலாம். ஸோ வாங்க அது ஏஐட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமே ப்ராம்ப்ட் இன்ஜினியர் என்னன்ட்டு, அதோட எப்படி வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுதுன்றதை நம்ம ஏஐட்டே பேசலாம். அப்போ நம்மளுக்கு இன்னும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஜிடெக் வெப்கேம். ஸோ நம்ம ஒரு ChatGPT வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இவன்ட்ட ஃபஸ்ட்டு ஹாய் ஹவ் ஆர் யூன்னு கேட்கலாமா? ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுது? பிஸியாக இருக்கேன் போடான்னு சொல்லிடும் போல். ஓ ஐ எம் ஜஸ்ட் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எ ஃபீலிங் பட் ஐம் ஹியர் டு ரெடி டு ஹெல்ப் யூ வித் கொஸ்டின் டாஸ்க் யூ ஹேவ். எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட், ஒரு கொஷின் சொல்கிறோம், அதுக்கு ஆன்சர் சொல்லுது. ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டினை கேட்கலாம், வாட் இஸ் ப்ராம்ப்ட் இன்ஜினியர்னு கேட்போம். கேட்டால் அது வந்து ஆஸ் ஆஃப் மை நாலேஜ் ஓகே எல்லாமே சொல்லிவிட்டு ப்ளீஸ் நோட் மை டெவலப்மெண்ட் இன்ஃபர்மேஷன். What is prompt engineer? Okay, refers to the process of crafting effective prompts for the language models like GPT 3.5. A prompt is an input or an instruction you give to the language model, generate a desired output. Effective prompt engineering involves designing prompt that leads to accurate, relevant and coherent response from the model. ஸோ இதை தான் வந்து இவங்க ப்ராம்ப்ட் இன்ஜினியர் சொல்கிறாங்க. அதான் நீங்கள் கரெக்டாக கேள்வி கேட்டிங்கன்னா கரெக்டான ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா அதுக்கிட்ட வந்து கடல் கணக்காக நாலேஜ் வச்சுருக்கு. கரெக்டான கேள்வி கேட்டால் கரெக்டான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இப்படி சொல்லிடுச்சா, இவ்வளோ வந்து ஒரு அதிமேதாவி கேன்சர் சொல்கிற மாதிரி சொல்லிச்சு. இப்போ வந்து எக்ஸ்பிளைன் மீ லைக் ஐ எம் 10 years old அப்படின்னா என்ன சொல்லுது பாருங்கள், ஷுவர் திங். இப்போ வந்து அவ்வளோ எனக்கு எல்லாம் புரியலப்பா, நான் வந்து ஒரு சின்ன பையனாக நினச்சி சொல்லு அப்படின்னா சொல்லுது பாருங்கள். Imagine you are talking to a really smart robot that can write and talk like a person. Prompt engineering is like telling the robot exactly what you want to say. நம்ம கரெக்டாக அதை பேசணும். இட்ஸ் லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி தான். முன்னாடிலாம் வந்து எப்படி லாங்குவேஜ் படித்தோம்னா ஜாவா படித்தோம், பைத்தான் படித்தோம், அதுக்கப்புறம் எஸ்கியூஎல்லாம் படித்தோம். எஸ்கியூஎல்ல செலக்ட் ஸ்டாஃப்ரூம் போட்டிங்கன்னா அது நீங்கள் பேசலாம். நத்திங் பட் யூஆர் இன்ட்ராக்டிங் வித் த பிக்கஸ்ட் ஒரு டேட்டா இருக்குது, டேட்டா பேஸ் இருக்குது, டேட்டா பேஸ் கூட நீங்கள் பேசுகிறீங்கன்னா எஸ்கியூஎல் டைப் பண்ணிங்க கரெக்டாக. தட் இஸ் ஒன் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஜாவா வந்துச்சு, எஃபெக்டிவ் லாங்குவேஜ். நீங்கள் வந்து ஜாவாவில் பயங்கரமாக காம்ப்ளெக்ஸாக சர்வ்லெட் அது இதெல்லாம் எழுதி போடலாம். தட் இஸ் செகண்ட் லேயர். பட் ஜாவாவில் நிறைய பேரால் உள்ளே வர முடியல. கோடிங் இருக்குது, கோடிங் எனக்கு ஸ்டக் ஆகிருப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வெளியில் நின்றுட்டாங்க. ஸோ கொஞ்சம் பேர் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன டெவலப் பண்ணாங்கன்னா நோ கோட் லோ கோட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டரை நம்ம இன்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கிறது ஈஸி ஆகிட்டே வருது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அ நியூ டெவலப்மெண்ட், நியூ ஒரு இதில் வருது. ஸோ இதில் என்ன ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்னென்னா எல்லாருமே எனிபடி கேன் பி அ கோடர். ஸோ நம்ம கோடிங் வந்து ஏன்னா நாலேஜ் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் அதில் பேச தெரியணும். அதுட்டு எப்படி இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பேசுகிறது ரியலி இட் பி ஈஸி. இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் 10 year oldனா அது கரெக்டாக சொல்லிடுச்சு. ஸோ இதே மாதிரி
மேசிவ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம அதுலேருந்து எப்படி வாங்குறது அப்படின்றது தான் இதில் நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் படிக்க போகிற ஒரே விஷயமாக இருக்கிறது. ஸோ இது இது யார் படிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைக் ரிசர்ச் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு டேட்டா வேணும்னா என்ன பண்ணலான்னா போயிட்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ப்ராம்ப்ட்டில் போய் கேட்டிங்கன்னா ஏஐ மாடல் சொல்லிட போகுது. ஸோ ஃப்யூச்சரில் மேக்ஸிமம் திங்ஸ் ஏஐ மாடல் ஆன்போர்ட் ஆக போகுது. ஸோ மேசிவ் அமௌண்ட் ஆஃப் ரிக்வயர்மெண்ட் இஸ் கோயிங் டு கம். நம்ம ரெகுலர் டே டு டே லைஃப்பில் இது வந்து இப்போ டெவாப்ஸ்லாம் எப்படி வந்துச்சு, எந்த ப்ராஜெக்ட்டில் இருந்தீங்களாலும் டெவாப்ஸ் படிச்சுக்கோங்கப்பான்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மட்டும் தான் படிச்சிருந்தாங்க. பட் எவ்ரிபடி நவ் யூசஸ் கம்ப்யூட்டர். எல்லாருக்கும் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணுன்றது அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கும். எவ்ரிபடி ஹேஸ் டு பி அ ப்ராம்ப்ட் இன்ஜினியர். ப்ராம்ப்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ப்ராம்ப்ட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியுமான்றது ஒரு பேசிக் ஆயிரும். அவ்வளோதான், நத்திங் பட். இவ்வளோ சிம்பிளாகவே சொல்லிடலாம். இந்த இம்பார்ட்டன்ஸ் இப்போயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஜஸ்ட் ஸ்டார்ட் லேர்னிங். நீங்கள் ஆல்ரெடி ஐடியில் டெக்னிக்கலில் இருந்தீங்கன்னா இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்கில்லாக இருக்கும். ஆஃபீஸில் கோடிங் எடுத்துக்கிறதுக்கே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து எங்கே கரெக்டாக எடுத்துகிட்டு வரணுன்றது அந்த இதெல்லாமே படிச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். அண்ட் அது கூட கேட்கலாமே இதுட்டே. ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லுது. 10 வருஷம் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லுது. இட்ஸ் லைக் கிவிங் எ ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இட் கிவ்ஸ் யூ ரைட் ஆன்சர். ஜஸ்ட் லைக் யூ டெல் யுவர் டீச்சர் எ கிளியர் கொஷின் ஸோ தட் கேன் ஹெல்ப் யூ பெட்டர். ஸோ அதே மாதிரி தான். ஸோ who will be using prompt engineering. ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்தா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? சரி, கொடுத்தேன் பார்ப்பேன். அது முன்னாடி உள்ள வச்சு அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக சொல்லணும் சட்டப்படி. people who want to say specific accurate response, robot like with me, prompt engineering student explain like 30 years old. இப்போ நம்ம வந்து 30 years old அப்படிலாம் 30 years old இப்படி தான் பண்ணுது போல். Think of it a way, communicate effectively with the language models. Just like you might tailor your questions to search engine. பாருங்கள், நம்ம சொல்கிறது அதுவும் சொல்லுது. ஸோ நம்ம லெவலுக்கு இது திங்க் பண்ண லெவல் வந்துருச்சு. ஸோ அதுதான். ஸோ இதில் மெயினாக என்னெல்லாம் பண்ணணும்னா, நம்ம ஆம்பிகிட்டியோட திங்க் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். லைக் நம்ம திங்க் பண்ணுறதுல பயாஸ் இருக்கலாம், இல்லைன்னா இந்த லாங்குவேஜ் மாடல்லே பயாஸோடு வந்திருக்கலாம். அதாவது அது ஆல்ரெடி இந்த அதுக்கு லாங்குவேஜ் கொடுக்குற டேட்டா தப்பாக இருந்துச்சுன்னா அது ஆன்சர் தப்பாக தான் கொடுக்கும். கரெக்டாக. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 100 பேர் இருக்காங்க. 100 பேரில் 5 பேர் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டாங்க. மிச்சம் 95 பேர் வந்து ஆவரேஜ் மார்க் எடுக்கிறான்னு வைங்க. நீங்கள் இந்த 100 டேட்டாவே உள்ளே கொடுத்தீங்கன்னா அது என்ன நினைங்க, ஓகே ஒரு 5 பேர் தான், 5% வந்து டாப்பில் இருக்காங்க, மற்றவங்களாம் இந்த ரேஞ்சில் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஆன்சர் கொடுக்கும். ஆனால் நீங்கள் அந்த 5 ஸ்டூடெண்ட்டோட டேட்டா மட்டும் கொடுத்தீங்கன்னா அது என்ன சொல்லும்? இல்லைங்க 5 பேருமே பாஸுங்க, எல்லாருமே உலகத்தில் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அது பாட்ட ஒரு கற்பனையில் ஓடிக்கிட்டு இருக்குல்ல. ஸோ தட்ஸ் எக்ஸாக்ட்லி. அண்ட் இந்த சாட் ஜிபிடிலாம் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி வளர்ந்துருக்கு. ஸோ இன்டர்நெட்டில் என்ன பயஸ் இருக்கோ அந்த பயஸ் ஆக்சுவலி அதுக்குள்ளே இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் த ஃப்யூச்சர் அப்படின்னு இப்போது போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் போடுங்க. நம்ம மோர் அண்ட் மோர் டாக் அபவுட் இட் திங்ஸ் நமக்கு வந்து இன்னும் நிறைய நாலேஜ்லேருந்து வரும். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி கோர்சஸும் நம்ம வில் பி ப்ராப்ளி ஆஃபரிங் சூன். நம்ம அதையும் கொண்டு வரலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். பாய்.